ஒரே பேட்டியில ஊப்பிகள் வாயடைத்த அஜித். ஊப்பி ஆல் தி ஆப்போனன்ட்ஸ். அது மட்டும் இல்லாம விஜய் இதுல எந்த தவறும் பண்ணல, விஜய் இஸ் இன்னசென்ட். இந்த கூட்டத்தை விஜய் கூட்டிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா, அது இல்லை அப்படின்றதையும் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி ரசிகர்ன்ற போர்வையில எவ்வளவு எதிரிகளும் உள்ள உங்களை ஊடுருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த அண்மையில் நடந்த துயர சம்பவத்திற்கு விஜய் மட்டுமே பொறுப்பு இல்லை, முக்கியமான. அதற்கு அடுத்தது விஜய் ரசிகர்களுக்கும் சில அறிவுரைகளை சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வெளிப்படையா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுவரையும் அஜித் தன்னுடைய நிலைப்பாட்டை என்ன எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியா இருந்த நிலையில முதலா விஜய் பக்கம் அப்படியே எல்லா ஆன்சர்ஸுமே விஜயை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதையும் முழுமையா நம்ம பார்ப்போம். ஆமா சார். இப்போ என்னன்னா, அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்ல, இப்ப இந்த அஜித்தோடைய அந்த பேட்டிய எப்படி உருட்டுறாங்கன்றதையும் பார்த்தோம். அதுக்காக தான் நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா இவங்க எல்லாருமே இப்ப விஜய் அவர்களுக்கு எதிராக நின்று பேசக்கூடிய எல்லாருமே அஜித்ன்ற ஒரு பெரிய பலத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சாங்க. அவருக்கு எதிராக ரசிகர்கள் போர்வையில ஒரு வாரியர்ஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவங்க விஜய் அவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டைம்ல இவரு என் நண்பனுக்கு நான் நிக்கிறேன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே, நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அவர் தனியால இல்ல, நான் பின்னாடி இருக்கேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பெருசா கொடுத்துருக்காரு. இதை நம்ம அரசியல் படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு, சினிமாவை தாண்டி ஒரு நட்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இதுல எங்க இது ஒரு